நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாரோட குறைகளையும் சுட்டி காட்டிட்டோ திருத்திக்கிட்டோ இருக்காதீங்க. ஒருத்தர் திருத்துறது நம்முடைய வேலை இல்லை. நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவர்கள் குறைகளை கண்டும் காணாமல் போகிறது தான் நல்லது. வாழ்க்கையில உயர்வும் நிம்மதியும் வேணும்னா பணிவு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வார்த்தைகளிலிருந்து வாயிலிருந்து வர வார்த்தைகளோட இது அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்ப ஒரு ஹோட்டலுக்கே போறீங்க. அந்த டேபிள் சரியா துடைக்கப்படாமல் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர் அவரை கூப்பிட்டு, நம்ம இங்க கொஞ்சம் பாருப்பா, அப்படி அப்படி இல்ல, இங்க வாங்க கொஞ்சம் பாருங்களேன், இதை கொஞ்சம் கிளீன் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ஏப்பா வந்து பாரு, என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார துணியில சொல்லும் போது அவன் வருவான். அந்த பணியாளர் வருவாப்ல, வந்து துணி எடுத்து தொடைப்பாப்ல, தண்ணி தெளிச்சு. கடுப்பு, அவங்களே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கடுப்புங்கிறத விட அவங்களுக்கும் இதே வேலையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் ஒரு மதிச்சு சொல்லாம ஒரு கோபத்துல சொல்லும் போது வேக வேகமா துடைப்பாங்க. துடைக்கும் போது சில நம்ம மேலேயும் தெரிக்கும். மனசுக்குள்ளார இவன் வேற வந்துட்டான், எப்படிதான் இப்படி பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கோபம், வெறுப்பு அதுலயே துடைப்பாங்க. ஏன் தேவையில்லாம போய் ஒருத்தர்கிட்ட காலையில சாப்பிட நிம்மதியா சாப்பிட போன இடத்துல திட்டு வாங்குறது. அதுவே இப்ப கொஞ்சம் பாருப்பா, இன்னும் சரியா துடைக்கல அப்படின்னு நீங்க சொல்லும் போது இப்ப துடைச்சிடுறேன் சார் அப்படின்னு பணிவா துடைப்பாங்க. பணிவு தான் நம்மள உயர்த்தும். எங்கேயுமே அன்புக்கு தான் அடிமையாவாங்க, அதிகாரத்துக்கு யாருமே பணிய மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில. நேத்து முடிஞ்சு போச்சு, நாளைக்கு விடியுமா விடியாதான்னு யாருக்குமே தெரியாது. இந்த 24 மணி நேரம் தான் நம்ம வாழ்க்கை. அதுல நம்ம நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்களை குறைகளே கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. வார்த்தைகள்ல பணிவோட வாழ பழகுங்க.